ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். அதே நம்பிக்கையோட இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது சிம்பிளாக ஒரு சிக்கன் கிரேவி செய்ய போகிறோங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் தாளிக்கிறதுக்கு முன்னாடி தேவையான மசாலா அரைச்சிக்கலாங்க. புதினா ஒரு 1/4 கட்டு அளவுக்கு கழுவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். புதினா எந்த அளவுக்கு அதே அளவுக்கு மல்லி, கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கோங்க. ஒரு 6லேருந்து 7 பெரிய துண்டு இஞ்சி, 2 பூண்டுங்க க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோவும் நல்லாயிருக்கும், அதனால் இஞ்சி பூண்டு ஜாஸ்தி சேர்த்துருக்கேன். பட்டை கொஞ்சமாக, லவங்கம் 7 பீஸுங்க, பெப்பர் 1/2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன். பெப்பர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடிங்க. நீங்கள் சில்லி பவுட்ரு வேணுனாலும் சேர்த்துக்கோங்க, நான் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். தனியா பவுடர் 2 டீஸ்பூன் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், மசாலா வந்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. இது சைடில் எடுத்து வச்சுட்டு சிக்கன் தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. சிக்கன் தாளிக்கிறதுக்கு வாணலி வச்சுட்டேங்க, காஞ்சிடுச்சு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். 6லேருந்து 7 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா வெடிக்கிட்டேங்க. 2 ஆனியன்னு குட்டி குட்டியாக நறுக்கினது சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா சேர்த்துட்டு 2லேருந்து 3 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கலாங்க. வெங்காயம் வந்து ஒரு லைட்டாக கோல்டன் கலர் வரட்டும். ஆனியன் வந்துட்டு 2 நிமிஷமாக நல்லா எண்ணெயில் வதங்குதுங்க. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் சிக்கன் 1.5 கிலோங்க மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. நான் ஆல்ரெடி போட்டு கழுவிருக்கிறேன், அதனால் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன், இல்லைனா 1 டீஸ்பூன் சேர்க்கணுங்க. சிக்கன் நல்லா கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டுட்டு மூடி போட்டு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வேக வைக்கணுங்க எண்ணெயில். சிக்கன் நல்லா 2 நிமிஷம் எண்ணெயில் வேக வச்சுருக்குறேங்க மூடி போட்டு. இப்போ 4 தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கினது சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான உப்பு தக்காளி மேலேயும் சேர்த்துடலாங்க, அப்போ தான் தக்காளி கொஞ்சம் வேகும், இல்லைனா வேகிறதுக்கு லேட் ஆகும். மூடி போட்டு 1 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாங்க. தக்காளி உப்பு சேர்த்துட்டு 2 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சுருக்குறோங்க. இப்போ நம்ம இது மேலேயே அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். அரைச்ச மசாலா சேர்த்தாச்சுங்க, கிளறி விட்டுக்கலாம். நிதானமாக கிளறிக்கலாம். தக்காளி பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்துடுச்சு. நீங்கள் தக்காளி வேகாதுன்னு நினச்சா அரைச்சி வேணால் ஊற்றிக்கோங்க, இன்னும் சீக்கிரமாக வேலை ஆகிடுங்க. இல்லை அரைக்கிற மசாலா கூட சேர்த்து தக்காளி அரைச்சிடுங்க. மசாலா சேர்த்துட்டு நல்லா கிளறியாச்சுங்க. பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாங்க. போதும் இந்த அளவுக்கு தண்ணி. உங்களுக்கு இன்னும் தண்ணி வேணுன்னா கூட சேர்த்துக்கலாங்க, குழம்பு நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் கெட்டியாகவே செய்கிறேன். கிளறிட்டு மூடி போட்டு ஒரு 12 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. குழம்பு 12லேருந்து 13 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருக்குறேங்க. கொஞ்சமாக புதினா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டாக நம்ம போட்டு அரைச்சிருக்கிறோம், அதனால் சும்மா கொஞ்சமாக போடுறேன். போட்டு கிளறிடலாங்க. கிளறிட்டு இறக்கிடலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்மளோட சிம்பிளான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. வேறு ஒரு வீடியோவோடு பார்க்கலாம். வணக்கங்க.